வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய காலத்தில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை இப்போ நம்ம பயன்படுத்துறதில்ல, கிட்டத்தட்ட மறந்துட்டோன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு தெரியவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன வார்த்தையாக இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரி, உங்களுக்கெல்லாம் கொசுன்னா தெரியுமா? கொசு, இங்கிலீஷில் மஸ்கிட்டோ. என்னையா கொசு தெரியாத வேணாது இருப்பானா, புடுங்குன்னு புடுங்குதையா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டா? அந்த கொசு தான். அதுக்கு காரணம் நாம தான். சரிங்களா? தண்ணீர் தேங்க விடுறது, சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்காமல் இருக்கிறது, இப்படி பல காரணங்கள் கொசு உற்பத்தியாக இருக்குது. அதனால் கொசுவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது கொசுவை பற்றியான விஷயம் அல்ல. கொசு கூட ஒரு எழுத்து சேர்த்துக்கோங்க, கொசுறு. கொசுறுன்னா தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இலவசமாக பிரியப்பட்டு கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு பேர் கொசுறு. அந்த காலத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கடைகளுக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் 2-3 சாமான்கள்லாம் வாங்கிட்டு அப்படி கையை நீட்டும். கொசுறு கொஞ்சம் கொடுங்கண்ணே, கொசுறு கொஞ்சம் கொடுங்க. அவர் ஒரு 4 பொட்டுக்கடலை எடுத்து கையில் கொடுப்பார், இல்லை 2 வேர்க்கடலை எடுத்து கையில் கொடுப்பார். ஏதோ ஒன்று மளிகை கடையாக இருந்தால் இப்படி. காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய்னு ஒரு 2-3 காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு 2-3 கிலோ அளவுக்கு வாங்கினாலே ஒரு 7-8 ரூபாயை தாண்டாது. ஒரு கிலோ 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 2.5 ரூபாய்க்கு மேலே கிடையாது. அப்போ ஒரு 8 ரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 10 ரூபா நோட்டை கொடுத்தா மீதி 2 ரூபா தருவாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்களேன் அப்படிம்பாங்க. அதாவது இவங்க 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம், பெரிய தொகை. 8 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், கொஞ்சோண்டு இலவசமாக அன்பளிப்பாக கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்களேன். தாராளமாக ஒரு கொத்தாக கொடுப்பாங்க, வாங்கி பையில் வச்சுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் கொசுறு. இது ஏன் இப்போ இந்த விஷயம், இதுக்கு என்ன அவசரம், என்ன அவசியம், இது தெரியாட்டி இப்போ என்ன ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தால், சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன். ஒரு கட்டு கொத்தமல்லியின் விலை 150 ரூபா. எவ்வளோங்க? கொத்தமல்லி ஒரு கட்டு. ஒரு கட்டுன்னா என்ன, இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு பிடி அளவு தான் இருக்கும். அந்த கட்டினுடைய விலை 150 ரூபா. தினமலர் பேப்பரில் போட்டிருந்தாங்க. கீர்னுச்சு. 10 ரூபா 15 ரூபாய்க்கு சீரடியும் சில சமயம் கொத்தமல்லி தழை 15 ரூபாய்க்கு பெரிய கட்டாக கிடைக்கும். நல்லது கெட்டதெல்லாம் கழிச்சிங்கன்னா கூட ஒரு 3/4 கட்டு தேரும். அது இன்றைக்கி 10 மடங்கு விலை கூடியிருக்கு. அப்போது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுங்க அப்படிங்கிற நினைவு வரும்போது இன்றைக்கி கேட்க முடியாது. இப்போ நம்ம எப்படி கேட்கணும் அவங்ககிட்டன்னா, 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வருமா அப்படி கேட்கணும். வராதும்பாங்க. போன வாரம் போயிருக்கும்போது கொத்தமல்லி என்னப்பா விலை குறைஞ்சிருக்கா ஏதாவது அப்படின்னு கேட்டேன். விலை குறைஞ்சிருக்குங்க அப்படின்னாரு அவர் கடைக்காரர். அந்த பையன் என்ன சொல்கிறார், விலை ரொம்ப குறைஞ்சிருக்குங்க அப்படின்னாரு. என்ன விலை குறைஞ்சிருக்கா, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா, 100 கிராம் 24 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 22 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னாரு. அதனால தான் என்னடா இதெல்லாம் நம்ம கொசுறு அப்படின்னு இலவசமாக வாங்கிட்டு வந்த விஷயங்கள் இன்று 22 ரூபாய், 24 ரூபாய், இன்னும் மேலே எவ்வளோ போகுமோ தெரியாது, இந்த விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நெஞ்சத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன தாங்கல் வருமா வராதா? அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால் கொசுறு அப்படிங்கிறது அந்த வார்த்தையும் இல்லை, அந்த செய்கையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கொசுரை பற்றி பேசணும் இல்லையா? அப்போ கொசுரா நான் ஏதாவது கொடுக்கணுமா வேண்டாமா? பின்னாடி வருது பாருங்கள். வணக்கம் நண்பர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் டிஎஸ்எஸ் சேனலை துவக்கி இடைநில்லாத 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று 3வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். கடந்த 2 ஆண்டுகளில் வாழ்வின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் யதார்த்த வாழ்க்கையை பற்றியும் இடைவிடாமல் ஒவ்வொரு ஆண்டின் 365 நாட்களிலும் தொடர்ந்து பதிவிட்டுள்ளார்.
அவர் வங்கியில் பணிபுரிந்த காலத்திலேயே அவரது சமுதாய நோக்கிலான எண்ண ஓட்டங்களை அறிவேன். அவரது கவிதைகளின் மூலம்தான் எங்களது அறிமுகம் நிகழ்ந்தது. நான் அறிந்த அளவில் பேங்க் ஆஃப் கைலாஷில் அக்கவுண்டில் கிரெடிட் பேலன்ஸ் வைத்துள்ளதாக தெரிவித்த முதல் மனிதர். பேங்க் ஆஃப் கைலாஷ் கிரெடிட் பேலன்ஸ் வைக்க மனிதர்களாக வாழ்பவர்களால் மட்டுமே முடியும் என்பது அவருடன் உரையாடினால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதா என்று யாரும் தேட வேண்டாம். ஏனெனில் அது சூட்சுமமானது. அவரை அணுகினால் அவர் அறிமுகப்படுத்துவார். அவர் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு டிஎஸ்எஸ் வீடியோவை துவக்கி அவரது வாழ்வியல் அனுபவத்தையும் எண்ண ஓட்டங்களையும் பகிர்ந்து வருகிறார். சமீபத்தில் கூட இராமாயணத்தை பற்றிய ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இராமாயணத்தில் யுத்தகாண்டம் முடிந்து அதன் பிறகு லவகுசன் பகுதிக்கு பின்பு ராமர், லக்ஷ்மண், பரதன், சத்ருகன் ஆகியோர் என்ன ஆனார்கள் என்பது குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். பலரும் அறியாதது அரிதானது. அவரது பதிவுகளை பார்த்தவர்கள் பாக்கியவான்கள். அவரது சேவை பல்லாண்டுகள் தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் குமரவேல். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டு நானும் வாழ்த்துறேன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இதுதான் இன்றைக்கி விஷயம். கொசு தெரியும், கொசுறு தெரிந்து கொண்டீர்கள். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.